ராமநாதபுரம் மக்களுக்கு என்பது எதுவரை எதுவரை நான் என்பது எதுவரை எதுவரை நீங்க பேசுறது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் ஆகுது. நீங்க ஆர்டர் ரெடியா இருக்க வரைக்கும் நாங்க பாட ரெடி. இந்த மண்ணுக்கு நிறைய மகிமை இருக்கு. ஊசி கூட கொஞ்சோண்டு தான் இருக்கும், பிளேட் பெருசா இருக்கு. அன்பு மலர்களே பை 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 என்னென்ன கை பை. எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு பாடல். இந்த பாடலை உங்களுக்காக வணங்குவதற்காக நானா மதியவர்கள் மீண்டும் உங்களோடு வாருங்கள். வணக்கம் வணக்கம் ஜி. சதம் பத்தார். ஏண்டா எனக்கும் மடகத்துக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. வணக்கம் வணக்கம் ப்ரோ. வைபனோமா நம்ம தேவாரசம் அப்படியா? ஆனா ஒரே ஒரு புண்டுவாள் அப்படியே முன்னுக்கு இருக்கிறார்கள் ஒளிமினிக்கிற செய்யலாங்களுடைய அப்படியே இங்க சைட்டை வந்தீங்கன்னா இருந்து பார்க்கறாங்க அப்படியே பார்ப்பாங்க. ப்ளீஸ் அப்படி ஓரமா வாங்க. வரீங்களா? வாங்க. ஏன்னா நானும் ஆடுவேன், நான் கீழே வருவேன். அதுக்கு முதல்ல நாங்க நல்ல டான்ஸ் ஒன்று பார்த்துருப்போம். நான் ஒரு நடன இயக்குனராக டான்ஸ் கோர் இயக்குனராக தலைவனுங்கிற எல்லாரும் அந்த டான்ஸ் கோர் கையெட்டு பத்தல மொத்த கத்தி சாதம் மத்தாது. நாங்க எல்லாம் டிவியில தான் பார்த்துருப்போம் அப்படியான டான்ஸை. உண்மையிலேயே இப்படி ஒரு டேலண்டான டான்ஸ் லைவா நான் பார்த்துருக்கிறேன். உண்மையிலே அவங்களுக்கு தலைவணம் போமா சத்தம் வரைக்கும் படிக்க மாட்டோம். ஓகேவா? ஓகே. காட்டு சாலையில அன்றே காட்டில அருகினிலே அன்றா வீட்டு மேல காரு போகுது, பஸ் போகுது, சைக்கிள் போகுது, ஆட்டோ போகுது, அது போகுது. சாயந்தரம் 5 மணிக்கு ஜிம்கான குதிரை போலே எப்படி சாயந்தரம் 5 மணிக்கு ஜிம்கான குதிரை போலே அம்சா வருவாடா அவ அம்சமா வருவாடா. புட்டா புட்டா போடவ கட்டி பொட்டு ஒண்ணு நெத்தியில் வச்சு புட்டா புட்டா போடவ கட்டி பொட்டு ஒண்ணு நெத்தியில் வச்சு அள்ளிக்கு கூலிக்கு நடந்து வராம்சா அவ என்கிட்ட விட்டு புட்டா கெச்சா அள்ளிக்கு கூலிக்கு நடந்து வராம்சா அவ என்கிட்ட விட்டு புட்டா கெச்சா உண்டே தாண்டா மச்சி உண்டே தாண்டா அவ எனக்கு மட்டும் எப்போதும் ஹைவே தாண்டா உண்டே தாண்டா மச்சி உண்டே தாண்டா அவ எனக்கு மட்டும் எப்போதும் ஹைவே தாண்டா புட்டா புட்டா போடவ கட்டி பொட்டு ஒண்ணு நெத்தியில் வச்சு புட்டா புட்டா போடவ கட்டி பொட்டு ஒண்ணு நெத்தியில் வச்சு அள்ளிக்கு கூலிக்கு நடந்து வராம்சா அவ என்கிட்ட விட்டு புட்டா கெச்சா
மச்சி ஒன்றே தாண்டா அவ எனக்கு மட்டும் எப்போதும் ஐயே தாண்டா ஒன்றே தாண்டா மச்சி ஒன்றே தாண்டா அவ எனக்கு மட்டும் எப்போதும் ஐயே தாண்டா என்ன கவத்து புட்டா கேடி ஒன்றே தாண்டா மச்சி ஒன்றே தாண்டா அவ எனக்கு மட்டும் எப்போதும் ஹைவே தாண்டா ஒன்றே தாண்டா மச்சி ஒன்றே தாண்டா எனக்கு மட்டும் எப்போதும் ஹைவே தாண்டா புட்டா புட்டா போடவ கட்டி பொட்டு ஒண்ணு நத்தியில் வச்சு புட்டா புட்டா போடவ கட்டி பொட்டு ஒண்ணு நத்தியில் வச்சு அள்ளிக்கு கூலிக்கு நடந்து வர்ற அம்சா அவ எங்கிட்டயே விட்டு விட்டா கேசா அலிக்கு கூலிக்கு நடந்து வராசா அவ எங்கிட்டயே விட்டு விட்டா கேசா ஒன்றே தாண்டா மச்சி ஒன்றே தாண்டா அவ எனக்கு மட்டும் எப்போதும் ஹைவே தாண்டா ஒன்றே தாண்டா மச்சி ஒன்றே தாண்டா அவ எனக்கு மட்டும் எப்போதும் ஹைவே தாண்டா இப்ப அதிரடியா ஒரு ஆட்டம் கொடுக்கிற மாதிரி மற்றும் ஒரு பாடலை நம்ம கொடுக்கிறோம். ஓகே, அந்த சிறப்பான ஒரு பாடல் இது உங்களுக்காக. இந்த நல்லதொரு நிகழ்ச்சியினை நமக்காக வழங்கிய நம்மளுடைய மண்ணின் மைந்தர்கள் மரியாதைக்குரிய ஐயா கனகலிங்கம் ஐயா அவர்கள், மகேஸ்வரி அம்மாள் அவருடைய குடும்பத்தார் சார்பாக அன்பு அண்ணன் கண்ணன் அவர்கள் அவருடைய குடும்பத்தாரும் இந்த நிகழ்ச்சியை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி பாராட்டிக் கொண்டு அப்படியே ஒரு அதிரடியான பாடல் வரிசையில தொடரக்கூடிய பாடல் ஆனந்த் கொடுத்தலாமா? ஓகே, நம்முடைய சாந்தன் இசைக்குழுவினரோடு இது அந்த திரை இசையில மலர்ந்த ஒரு மண்ணிசை பாடல் அன்புள்ள
கைதட்டி 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 சிறப்பித்து அத்தனை அன்புள்ளங்களுக்கும் அன்போடு நன்றி பாராட்டிக் கொண்டு ஆஹா வேற மாதிரி இருக்க அண்ணே நான் கூட நினைச்சேன்னே ஸ்ரீலங்கா போறோம் அது இடமா இருக்குமே ஆமா பசங்க எல்லாம் ஆடுவாங்களா கொண்டாடுவாங்களா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்களான்னு செம்மையா ஆனா புழுதி பறக்கும் பாரு நம்ம புள்ளியா வேற மாதிரி. ஆமா நிச்சயமாக நம்முடைய எஸ்ஜி சாந்தன் இசை குழுவினர் அப்படியே அனல் பறக்க அப்படியே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம மக்கள் இசையோட இணைந்து நம்முடைய சாந்தனு அவர்களுடைய ஐயா அவர்களுடைய இசைக்குழுவினரும் ரொம்ப சூப்பரா நம்ம கூட கொலாப் பண்ணி பயங்கரமா வந்து தொடர்ந்து பாடல்களை கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல சிறப்பா நடனமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல சிறப்பா தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுலயே வந்து இங்கிட்ட ஒரு டீம் அப்படியே பயங்கர வைபா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாரும் அப்படியே அமர்ந்து அழகா ரசிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அங்க இருந்து நம்ம வந்திருக்கோம். நமக்கு வந்து கொஞ்சம் கூட குறை இல்லாம பேரன்பை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்ம ராமநாதபுரம் மக்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக ஒரு பெரும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னும் தொடர்ந்து பல பாடல்களை வழங்க இருக்கிறோம். நிறைய பேர் சேலை கட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு அழகான ஒரு பாடல் அவங்களுக்காக கொடுக்காட்டி எப்படி அழகிகளுக்காக கொடுத்துட்டோம். கஷ்டப்பட்டு ஒரு மணித்தியாலமா சாரி கட்டிட்டு வந்த எங்களுக்கு மாதிரி யாருக்கு கொடுக்க மாட்டோமா? நிச்சயமா கட்டாயம் கொடுக்குறோம். கட்டாயம் கொடுக்குறோம். அந்த சேலை என்ன சேலை தான் பிரச்சனை. இதான் அந்த பஞ்சு முட்டாய் சேலை. ஐயோ நான் மாறி கட்டிட்டு வந்துட்டோம் போல. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி ஓகேயா தமிழ சாரிய விரும்புறாங்க போல இருக்கு. நல்லாவா? கட்டாயம் எங்களுடைய இளைஞர்களுக்கு சாரி கட்டிட்டு வர பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பிளே பாய்ஸ் கட்டாயம் அதனாலயே எனக்கு கூடுதலா லவ் ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க. ரைட், இனியும் நீங்க சாரி கட்டின பிள்ளைகளுக்கு பின்னாடி மட்டும்தான் போகணும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு ரைட் பாடலோடு மீண்டும் உங்களோடு வலித்து வைத்துக் கொள்ள எங்களுடைய ஸ்ரீநிதி அது போல ஒத்துஷிப்பான இருவரும் சேர்ந்து பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அழகிய பாடலோடு அவர்கள் உங்களோடு ரெடியா? இந்த பக்கம் ரெடி நல்லா தெரியுது. எங்க ஒரு தடவை ஒரு பெரிய சத்தம் சத்தமே வர மாட்டேங்குது. இப்பதான் கொஞ்சம் வருது. பஞ்சு மிட்டாய் சேரட்டி ஒட்டு வண்ண ஓட்டு பஞ்சு மிட்டாய் சேரட்டி ஒட்டு வண்ண ஓட்டு கொண்டு போறவளே நெஞ்சு குழந்தை மாறியா
கண் சகமாக அந்த லாபகமாவோ முதலே கணிக அம்மா அடிப்பகடு ஓரத்தில முக்கியான நேரத்தில காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா மிட்டாய் சேரகத்தி தேவண்ண ஓட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு துள்ளி வாரியா இல்ல ஆக்சுவலி நீங்க பேசுறது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் ஆகுது. அதான் வேற ஒண்ணு வேகமா பேசுறீங்கல்ல, அதனால கொஞ்சம் எங்களுக்கு தமிழ் கொஞ்சம் வேகமா இருக்கு. உங்க தமிழ் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா எனக்கு புரியறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. நன்றி, நம்மளால கொண்டு நெஞ்சு இதுக்காக இல்லையா? நன்றி 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 சரி. எல்லகரமான பல பாடல்களை தொடர்ந்து மீண்டும் எங்களுடைய மக்கள் இசை கலைஞர் பக்கம் நாங்கள் ஒரு முறை திசையை திருப்புறோம். நாங்க ஆளும் நீங்க வந்தாதான் அது எனர்ஜியோட சேர்ந்து இல்லையா? நீங்க ஆர்டர் ரெடியா இருக்க வரைக்கும் நாங்க பாட ரெடி, அவ்வளவுதான். இங்க கிளம்புறோம். தொடரும் பாடல் வச்சு என்ன மாதிரி பாட்டு அவங்களாம் ஆர்டர் ரெடியா இருக்காங்க. ராஜலட்சுமி, சொல்லுங்க. நம்ம கோயில் திருவிழாவுக்கு ஐயனார் கோயிலுக்கு இந்த ஆண்டு செந்தில் ராஜலட்சுமியும் வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படின்னா அவங்க மன்னிசை பாடல் பாடுவாங்க. அது இல்லாம திரை இசையில இந்த பாட்டெல்லாம் அவங்க பாடின பாட்டு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள அப்படியே ஓடி இருக்கும். இப்ப அப்படி ஒரு பாடல் தான் கொடுக்க போறோம். புஷ்பா திரைப்படத்துல ராஜலட்சுமி பாடின அந்த சாமி வயா சாமி அப்படிங்கிற பாட்டை நம்ம கொடுக்குறோம். அடுத்தடுத்து 2 பாட்டு மாதிரி அடுத்த பாட்டும் அவங்களுக்கு பிடித்த பாடல் தான். அந்த தேவி ஸ்ரீ பிரசாத் அவருடைய இசையில ராஜலட்சுமி அவர்கள் பாடி அந்த வயா சாமி அப்படிங்கிற பாடல் புஷ்பா திரைக்காக. நான் ரெடினா ஒரு சவுண்ட் விடுமா? நீயமோ சொல்லையில பொன்னாட்டிய பூரித்திர சாமி, ஏ சாமி, நான் சாமி சாமி சொல்ல நீ புருஷனோட பேசுதா சாமி, ஏ சாமி, நீ எதிர நடக்கிறீங்க, நீ எதிர நடக்கிறீங்க, எழுமலையா தரிசனடா சாமி,
கண்ணன் மணியா எப்படி வைஃபோட இருக்கிறாங்க காணணும். எல்லாம் சேர்ந்து ஓப்படுங்க, எல்லாம் சேர்ந்து அமைதியா இருக்கிறவங்க அத்தனை வருஷமா ரசிக்கிறாங்க. அவங்க அமைதியா இருக்கிறத நீங்க அப்படி நினைக்க கூடாது. எங்களோட மக்கள் வந்து எப்பயுமே ரசனைக்கு முக்கியம் அவங்க பாரு. இங்க அந்த பொடிகள் அவ்வளவு வைஃபோட இருக்காங்க பாரு, அமைதியா அப்படி இருக்காங்க. கட்டாயம் அது தேங்க்யூ, பாராட்டு. நன்றி. தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. ஒரு ஊசிய கட்டி மேல எடுக்க போறாங்க. கண் இமையால எடுக்கிற ஒரு சிறப்பான காட்சி. ஊசி அப்படியே கண் இமையால இருக்காலையோ. டிவி மறந்து போய் பாக்குறாங்க. இது சும்மா ட்ரெயிலர் தாமா, மெயின் பிக்சர் என்ன பாக்கலையா? பாருங்க அடுத்தது என்ன வச்சிருக்காங்க காட்டுறேன். அடுத்ததா ஒரு பிளேடு, ஒரிஜினல் பிளேடு. நீங்க டிவில பார்த்த மாதிரியே லைவா பண்றாங்க. நல்லா பாருங்க. எங்க பிளேடுங்க
ஊசி கூட கொஞ்சோண்டு தான் இருக்கும், பிளேடு பெருசா இருக்கும். நல்ல ஒரு கைதட்டல். எங்க பிளேடு அடிச்சாங்க. ஏங்க சவுண்ட் விடுங்க பசங்களா. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா 2 மாடி கட்டி கேட்கலாம், 2ஆம் மாடி மேல ஏறிக்க போறாங்க. நீங்க நிப்பீங்களா? அப்ப கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. இங்க பாருங்க, ரெடி 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 ரெடி, ஏற போறாமா? 7 மாடியில் மீறி ஏறிக்க போகிறார்கள். அண்ணாச்சி நல்லா முத்தலகிரி கும்மாவா, அன்சாசினா சும்மாவா அப்படின்னு ஒற்றை காலில சிறப்பாக இந்த நாடகத்தை, இந்த கரக நாடகத்தை நிறைவு செய்கிறார் அன்சாசி அவர்கள். நல்லா எல்லாம் சேர்ந்து உற்சாகமாக கைதட்டி சிறப்பித்த அத்துணை அன்புள்ளங்களுக்கு நன்றி. போலீஸ் சட்டம் ஒன்று நாட்டில் சட்டம் இருந்தால் அதை மதிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அது முடியாது. ஏன்னா இங்கே இருக்கின்ற அத்தனை ஒலிபெருக்கி சாதனங்கள் இசையுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியம். அவங்க நிறுத்த சொன்னா நிறுத்தணும், அப்படி இல்லாட்டி அதை எல்லாத்தையுமே கொண்டு போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியும் அதோட பாதிப்பு இருக்கு. அதால அழகான கிட்டத்தட்ட நிறைவா அவங்க சென்று அடுத்த வருடம் இது கிட்டத்தட்ட ஏஎல் பரீட்சை நடைபெற காலம் எங்களுடைய அந்த சட்டத்திட்டங்கள் கடுமையா இருக்கும். இருந்தாலும் மிகச்சிறப்பாக முடிந்த அளவு தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்த மக்களும் எங்களுடைய அன்பு செந்தில் கணேஷ், அதே போல ராஜலட்சுமி அண்ணா, அதே போல எங்களுடைய முத்துச்சிப்பி ஸ்ரீநிதிக்கு இன்னைக்கு பர்த்டே எல்லாம் சேர்ந்து விஷ் பண்ணிடுவாங்க. சேர்ந்து ஹாப்பி பர்த்டே டு யூ ஸ்ரீநிதி. அவங்கள முழுமையா பாடலாட்டி கூட அன்பு எங்களோட இணைஞ்சு அவங்களுடைய மக்கள் இசையை வழங்கிய செந்திலனாக்கு நன்றி. அப்படியே ஒரு எம்ஜிஆர் பாட்டோட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைய விஷயங்கள் அப்படி பார்க்கிறோம். அன்பு மலர்களே நம்பீர்களே நாடமரே இந்த நாடும் நமதே